வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி கொத்தமல்லி வச்சு ஒரு ஹெல்த்தியான சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியான சட்னியும் கூட. இதை பாருங்கள், நல்லா கொத்தமல்லி அலசி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஆஞ்சிட்டேன் நான். இதை பாருங்கள், 2 கைப்பிடி எடுத்திருக்கேன் பாருங்கள். இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, ஒரு 4-5 பச்சை மிளகா, புளிக்கு பதிலாக நான் லெமன் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், தாளிப்புக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நம்ம இதுதான் நமக்கு தேவையான பொருள். இதை எதையுமே நம்ம வதக்க போகிறதில்ல. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழை அப்படியே போட்டுக்கோங்க. அந்த அடி தண்டெல்லாம் வேணாம், கொஞ்சம் மெலிசாக இருக்கிற தண்டு மட்டும் போட்டுக்கலாம். காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம், அதனால் 5 பச்சை மிளகா வச்சுருக்கேன். இதை பாருங்கள், அப்படியே வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10 சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரே ஒரு சிட்டிக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது நல்லா வாசமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் புளிப்புக்காக ஒன்று புளி வைக்கலாம். நான் புளிக்கு பதிலாக இன்றைக்கி ஒரு அரை லெமனை தான் நான் புழிஞ்சு விட போகிறேன். இதை பாருங்கள், ஒரு சின்ன லெமனை வச்சுருக்கேன் நான். இப்போ தான் நம்ம புளி போடுறோமே, இது வித்தியாசமாக கொஞ்சம் லெமன் போடுவோமேன்ட்டு லெமனையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம இந்த பாருங்கள், இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்குங்க. அப்படியே இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு, காரம் எல்லாமே. இந்த சட்னி பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம சர்க்கரை சேர்த்து செய்யும் போது அந்த கலர் நமக்கு மாறாது. அதுக்காக தான் அந்த பச்சை நிறம் அப்படியே இருக்கும். பாருங்கள், இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா மழை அரைச்சிக்கலாம். நம்ம கீரை வேக வைக்கும் போது கூட நம்ம அரை ஸ்பூன் நம்ம சர்க்கரை சேர்த்து வேக வைக்கும் போது கீரையினோட கலர் மாறாது. இதை பாருங்கள், அப்படி க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வதக்காமல் அப்படியே செய்யும் போது அதனுடைய சத்து அப்படியே நமக்கு இருக்கும். அந்த பச்சைத்தன்மை மாறாமல் இருக்குது பாருங்கள். இதை அப்படியே நம்ம ஒரு டிஷ்ஷில் மாற்றிக்கலாம். இதை மாற்றிட்டு நம்ம அப்படியே கூட நம்ம இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். வேணும்னா தாளிச்சிக்கலாம். இது ஆப்ஷன் தான். இதோடய நிறுத்திக்கலாம் நம்ம. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் தாளிச்சிக்கிறேன் நான். தாளிக்கிற கரண்டி அப்படியே கேஸில் வச்சுருவோம். கரண்டி சூடானோடனே நம்ம ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் விட்றேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. அரை ஸ்பூன் கடுகு போடுங்க, வெடிக்கட்டும். அரை ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு போடுங்க. அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கும் போது கூட ஜீரகத்தை போட்டுக்கலாம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையை போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா படன்னு வெடிக்குது பாருங்கள். இப்போ அப்படியே தூக்கி நம்ம அந்த கொத்தமல்லி சட்னியில் ஊற்றிட வேண்டியதான். சுட சுட இட்லிக்கு, தோசைக்கு, கல் தோசைக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே அளவோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.